ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னோட வாய்ஸ் கொஞ்சம் பேஸாக இருக்கும். காலைல எந்திரிச்சோடனே பாட்காஸ்ட் 2-3 பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய ஸ்டோரிஸ் வருது, என்னால் கோப்பப் பண்ண முடியல. உண்மையிலுமே நிறைய ஸ்டோரிஸ் என்னால் சொல்ல முடியல. இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி கூட இதுலேயே வந்து அவர் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு புரியல. பட் நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஏன்னா அப்படின்னா இது வந்து ஒரு பையனோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பையன் வந்து ஒரு ஸ்டோரி அமைச்சிருந்தார் இன்ஸ்டாகிராமில். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் பேசினோம், இன்ஸ்டாகிராமில் பேசினோம், அப்புறம் நல்லா பேசினோம், அப்புறம் நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஒரு நாள் நல்லா ஃப்ரெண்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட சிஸ்டர், இவங்க பேசிக்கிட்டு இருக்க பொண்ணோட சிஸ்டர், தங்கச்சி, அவங்க வந்து என்னை பார்த்துட்டு எனக்கு இன்ட்ரோ கொடுடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நானுமே இந்த ஒரு விஷயத்தை நான் மைல்டாக கவனிச்சிருக்கேன். எந்த ஒரு அண்ணன் தம்பியும் சரி, டேய் உன் ஃப்ரெண்டு எனக்கு இன்ட்ரோ கொடுறா, டே அண்ணா, டே அந்த அக்கா செம்மையாக இருக்காங்கடா உன் ஃப்ரெண்டு அந்த அக்கா அப்படின்னு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், பேசிக்கிறதுக்கோ இல்லை இந்த இன்ட்ரோ கொடுக்குறக்கோ அது மாதிரி கேட்டுக்க மாட்டாங்க. இது வந்து பசங்களோட அந்த சைக்காலஜி அப்படி தான். எனக்கே ஒரு பிரதர் இருக்கிறனால என்னால் அந்த ஷூஸ்லேருந்து என்னால் ஃபீல் பண்ணி அதை சொல்ல முடியும் ஈஸியாகவே, ஸ்ட்ராங்காகவே. ஆனால் கேர்ள்ஸ் வந்து சிஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த சிஸ்டர்ஸ்குள்ளே உள்ள பாண்ட் வேறு மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நான் இவனை சைட் அடிக்கிறேன்டி, நான் அவனை சைட் அடிக்கிறேன்டி, இவன் நல்லா இருக்கேன்லடி, அப்படி அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ரேப்போ இருக்குது. இது அது சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அண்ணன் தம்பி, இப்போ கோபிநாத் இருக்கார்ல, நீனா கோபிநாத், அவர் சொல்கிற மாதிரி தான். அண்ணன் தம்பி பார்க்குறதுக்கு 2 பேரும் பேசிக்கவே மாட்டானுங்க. அவர் ஒரு மூலையில் இருப்பார், இவர் ஒரு மூலையில் இருப்பார். ஆனால் அவங்களோட மனசு பேசிக்கும். சிஸ்டர்ஸ் 2 பேர் நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்தோம் அப்படின்னா அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறது, நடுஹாலில் அங்க பிரதேசனம் பண்ணுறது, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் அழிச்சாட்டியும் பண்ணுவானுங்க. ஆனால் ஆஹா இவன் வீடு கட்டுறாளா சொல்கிறேன், வெரி ரேர்லி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, சிஸ்டர்ஸ்லாம் இப்படி இருக்காங்க, பிரதர்ஸ் பாண்டிங் பார்த்தீங்களா மொக்கையார், அப்படி சொல்ல வரல நான். எல்லாமே இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பியூட்டிஃபுல்னஸ், எல்லாமே ஹேஸ் இட்ஸ் ஓன் பிட்டர்னஸ். அதனால் நான் அதெல்லாம் சும்மா சொல்கிறேன் நார்மலாக. ஸோ அந்த மாதிரி அந்த சிஸ்டர், அந்த யங்கர் சிஸ்டர் வந்து அவங்க அக்கா கிட்டே கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீ யார்கிட்ட அந்த பேசிகிட்டு இருக்கல, அவர் நல்லா இருக்கார், இன்ட்ரோ கொடுறி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் சிஸ்டர் உன்ட்ட பேசணுமாண்டா, இருடா அப்படி இன்ட்ரோ கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸில் போட்டாங்க. நான் கான்ஃபரன்ஸில் தான் அவங்கக்கிட்ட பேசினேன். ஆனால் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினதை விட என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட ஃப்ரெண்டாக தான் பேசினேன். ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பேசினேன். அந்த சிஸ்டர், யங்கர் சிஸ்டர், அவங்களுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பேசினாங்க. நாங்கள் ஒரு கட்டத்தில் ப்ராப்பராகவே நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கும் தெரியும். என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட வீட்லேயும் போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், என்னோடய ஃப்ரெண்டு தான், நம்ம தங்கச்சிக்கு கட்டி வைக்கலாம், அவன் நல்ல பையன், சூப்பரான பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படின்ட்டு அந்த சிஸ்டரோட சிஸ்டர், நான் சிஸ்டருங்கிறேன், பட் அவருக்கு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட சிஸ்டர் இவங்கக்கிட்ட சொல்லி இவங்களுக்கு அது தெரிய வந்திருக்கு, நம்ம ஃப்ரெண்டு நம்மளை பற்றி பெருமையாலாம் வீட்டில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பையன் மனசுலேயும் ஒரு ஆசை வரும் தானே. இந்த மாதிரி பரவாயில்ல, இப்போ நம்மளை பற்றி நல்லா தான் நினச்சிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக சாரி கைஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக நினைஞ்சிட்டேன், நம்ம கண்டிப்பாக வந்து இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து யோசிச்சிருந்திருக்காரு, ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துருக்காரு. ஆனால் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் எனக்கு ரெட் ஃப்ளாகாக பட்டா ப்ரோ. சில பேசிக்கான விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய பேசிக்கான வேர்ல்டில். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, லொட்டு லோஸுக்கு வெளியே போகிறாங்க வராங்க, திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், அதெல்லாம் ஓகே. நான் இருக்கிற சூழ்நிலைக்கு, நான் வளர்ந்த அட்மாஸ்பியருக்கு, நான் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊருக்கு அதுக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குது. அவங்க என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியாமல் இன்னும் சில பசங்க கூட அவுட்டிங் போயிருக்காங்க, இந்த டீ காஃபி பிரேக்கு, அப்புறம் சேட்டிங்கு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிருக்காங்க. எனக்கு அப்பப்போ சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. சில விஷயங்கள் அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, ஆமாம் நான் இப்படி பண்ணேன், என்ன இப்போது, ஆனால் லவ் வேறு இது வேறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தேவைக்காக சில விஷயங்கள் ஸ்ட்ராங்காக அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, நான் சில விஷயங்கள் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் தாண்டினதுக்கப்புறம் இது எனக்கு எங்கேயோ நெருடலாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் டாக்ஸிக்காக மாறிடுறேன். அவங்க என்னமோ ரொம்ப அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுறாங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலாகவே இன்றைக்கி என்ன நினச்சிக்கிறாங்க, நானாக இருக்கிறதுக்கு நான் சாமியாராக இருந்துட்டு போகலாம்ல, நம்ம லவ்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம இன்னொரு சோல் நம்ம லைஃப்குள்ளே அக்காமடேட் பண்ணும்போது சில சண்டைகள், சச்சரவுகள் முன்ன பின்ன இருக்கிறது, அது பண்ணாத இது பண்ணால் இப்படி இருக்குது, நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி அமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மோல்டு பண்ணி ஒரு பையன் பொண்ணையோ ஒரு பொண்ணு பையனையோ அதை ட்ரை பண்ணுறாங்க. அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த இதுக்கும் நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். அது வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான், ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக போனால் தான் ரொம்ப ஒரு மாதிரி கிறுக்கு பூட்டி போட்டு அது ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப டார்க்கஸ்ட் ஃபேஸுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குது. அதுக்கு மேலே அது போகும்போது அது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக ஃபீல் ஆகலாம். அதுக்கு முன்னாடி
நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும் அதுக்குள்ளே. நம்ம அந்த நல்ல விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ண மாட்டோம். எடுத்த உடனே நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மோட்குள்ளே போயிடுறாங்க. நேற்று கூட ஒரு மீம்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் நார்மலாக ஒரு பொண்ணு தான் அந்த மீமே போட்டிருந்தாங்க, ஒரு வீடியோ மீம் மாதிரி. ஒரு பையன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து, நான்லாம் வரலடா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் அலோவ் பண்ண மாட்டா, என் ஒய்ஃப் அலோவ் பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னான். அப்படின்னா இந்த காதல் கர்மம் வேற போய் தொலைப்போ அப்படிங்கிற மாதிரி பசங்க, அதான் அவ்வளோதான் முடிச்சிடுறேன். ஒரு பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இல்லடி என் பாய் ஃப்ரெண்ட் அலோவ் பண்ண மாட்டான், என் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டான் அப்படின்னா அவங்க எடுக்கிற ஃபஸ்ட்டு கார்டே, அவன் யார் உனக்கு அலோவ் பண்ணுறான்னு சொல்கிறான். அவன் யார், அவன் லைஃப்பில் எப்படி இருக்கலாம், அவன் வந்து பயங்கர டாக்ஸிக் டி. பார்த்தீங்களா, குயிலே கத்துது சைனா சொல்ல, அவன் வந்து பயங்கர டாக்ஸிக் டி, நீ அவனை விட்டுரு, லொட்டு லொசுக்கு மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க ஃப்ரெண்டோட லவ் லைஃபையும் போட்டு குழப்பி விட்டுறது இந்த பொண்ணுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நீங்கள் சஜஷன் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதுதான் நடக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியில். இதை நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரில, அரை தூக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன கதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரில. என்னது அது ஐயோ எழுதிலாம் அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் ஒன்றும் அந்த பொண்ணு வந்து இல்லை இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாகவே போயிருந்துருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க திடீர்னு, இல்லை நமக்குள்ளே செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ணோட அக்கா கால் பண்ணி, அதாவது இவரோட ஃப்ரெண்டு, ஃபஸ்ட்டு இவருக்கு ஃப்ரெண்டானாங்கல்ல, சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவங்க கால் பண்ணி அவங்களும் சொல்லியிருக்காங்க, இல்லை இதெல்லாம் செட் ஆகாது, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இவர் கேட்டிருக்காரு, கெஞ்சிருக்காரு, புலம்பியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது சொல்கிறாரு, ப்ரோ அந்த பொண்ணு நிறைய விஷயத்த எனக்கு ரொம்ப ரெட் ஃப்ளாகாக தெரிஞ்சாங்க, இருந்தாலும் நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், ஏதோ ஒன்று முன்ன பின்ன நான் இது பண்ணிக்கலாம், எனக்கு மனசு வந்து அவங்கள விட்டு வர முடியல, அவங்க ரெட் ஃப்ளாகாக இருக்காங்க, நிறையா டைம் நம்மளுக்கு மென்டல் பீஸ் கெட்டு போகுது, ஒரு மாதிரி இருக்குது, அந்த சுச்சுவேஷனே ரொம்ப ஹார்ட் ஃபேஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தாலும் எனக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு வரக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் டைப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த ஸ்டோரியில் ஒரு விஷயம் புரியல அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது இதுதான். நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு, அவங்களுக்குள்ள ரெட் ஃப்ளாகு லோட்டலோஸ்க்குன்னு சொல்லிட்டு சம் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. பட் அவங்க அக்காவே வந்து சப்போர்ட் பண்ணி வீட்டிலலாம் பேசியிருக்காங்க. ஆனால் திடீர்னு அவங்க அக்கா வந்து இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோ என்ன ஏதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. எனக்கும் அது புரியல. ஏதாவது ஒன்று இந்த பக்கம் இருந்து நடந்திருந்தால் தான் அந்த பக்கம் அது ஆக்ஷனாக வெளிப்பட்டிருக்கும். இல்லை இன்னொன்று சொல்லியிருந்தார், நான் வந்து இந்த பொண்ணுக்கு ரெண்டாவது லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கு நான் நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ, நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், சில விஷயங்கள்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது என்ன இங்கே, அப்போ திடீர்னு ஏன் அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா சிஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து டோட்டலாக இவர் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பாட்டு பாட போயிட்டாளுங்களோ 2 பேரும் சேர்ந்து, எங்கள் அக்கா கேத்த மாப்பிள்ளை எங்கே இருக்கான் பயபுள்ள அப்படின்ட்டு அடுத்தவனுக்கு பாட்டை விரிக்க போயிட்டாங்களா, என்ன 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 கான்செப்ட்னு எனக்கு அது ஆக்சுவலாக புரிஞ்சிக்கவே முடியல. நல்லா போய்கிட்டு இருந்ததுக்கு திடீர்னு அவங்க அக்கா வந்து ஏன் அப்படி சொல்லணும்னு தெரில. இது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, இவர் வந்து இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம லைஃப் இப்படி செட்டில் பண்ணிக்கலாம், நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கணும், ஸோ அதுக்காக இப்போ இருந்தே இந்த விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு இவர் ரெட் ஃப்ளாகாக தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் மீறிக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இவருக்கு ரெட் ஃப்ளாகாக தெரிஞ்சிருக்கலாம். இவருக்கு ரெட் ஃப்ளாகாக தெரிஞ்சுக்கிட்டாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மைண்ட் ஸ்டேட்டில் இவர் இருக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் அந்த பொண்ணு அதே மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த பொண்ணு அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்கலாம், இவன் செட் ஆக மாட்டான்டி, நொய்யுங்கிறாண்டி, இவன் வேலைக்கு ஆகாது போல், ஏதாச்சும் பண்ணி இவனை கழட்டி விட. ஸோ அவங்க அக்கா இப்படி இப்போ சொல்லியிருந்துருக்கலாம், இல்லை நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. இல்லாட்டி 2வது பாசிபிலிட்டி, சிஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து, சரி செலவு பண்ணுறக்கு ஒருத்தன் கிடச்சிட்டாண்டி, நான் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், நீ பேசு, அப்புறம் கொஞ்சம் அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாட்டு பாட போயிடுவோம். அங்கே காக்கேத்த மாப்பிள்ளை எங்கே இருக்கான் பயபுள்ள. எனக்கு டக்குன்னு சிரிப்பாகவும் இருக்குது. அந்த ப்ரோவோட ஷூஸ்லேருந்து யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலுமே அவர் ரொம்ப ஹார்ட் ஃபேஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பார். அந்த டைம் அப்படி இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஐ கேன் ஃபீல் தட். அதுக்கப்புறம் நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு நான் உண்டு, என் வேலை உண்டு, ஜிம் உண்டு, பார்பிள்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுருந்தாரு. லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஒரு செருப்படி வேணும் ப்ரோ. நம்ம ஜிம்முக்கு போய் நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில், செல்ஃப் லெவலில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் ஒரு செருப்படி தேவைப்படுகிறது. என்ன பண்ணுறது, நம்ம அப்பா அம்மா சொல்லும் போதெல்லாம், நம்ம இல்லை எல்டர்ஸ் சில விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் பூமர்ஸ்ன்னு சொல்லி இது பண்ணிடுறோம். மறுபடியும் நம்ம போய் பட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு அது புரியுது. அண்ட் ஆக்சுவலாக பட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அம்மா அப்பா வந்து இது பண்ணாதான்னு அவங்க பண்ணி ஃபெயிலியர் ஆகி அந்த ப்ரொடெக்டிவ்னஸ்லேயே நம்ம பண்ணாதான்னு அப்படி சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நம்மளோட பொட்டன்ஷியலுமே ரொம்ப டவுன் ஆயிரும். நம்ம வந்து அவங்களுக்கு ஃபெயிலியரான விஷயங்கள் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகலாம், நம்ம வேறு மாதிரி அதை அப்ரோச் பண்ணலாம். பட் அவங்க ஒரு பயத்தில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்களே அப்படி சொன்னாலும் அதுக்கப்புறமும் போய் அதுக்குள்ளே விழுந்து பட்டு செருப்படி வாங்கிட்டு வரும்போது நம்ம ஒன்று கற்றுக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு அது சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம இன்னும் அஹெட் ஆஃப் அவர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், நம்ம ஃபினான்ஷியலாகவும் மென்டலாகவும் இன்னுமே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கலாம். ஸோ
மேக்ஸிமம் நீங்கள் வந்து பட்டு தெரிஞ்சுக்கிறதே ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது பட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் பட்டு தெரிஞ்சுக்கோங்க. பச்சையாக செருப்படி வாங்கக்கூடிய விஷயம் இது ஒரு தற்கூரி விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தில் எங்கள் அம்மா அப்பா என்னை வேண்டான்னு சொல்கிறாங்க, எங்கள் எல்டர்ஸ்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் போய் பட்டு தான் தெரிஞ்சுப்பேன்ட்டு. அது எப்படி சொல்கிறது, இப்போது இந்த ஆறு வந்து ஆழமாக இருக்குது, இந்த குளம் வந்து ஆழமாக இருக்குது, நீந்த முடியாது, இந்த குளத்துக்குள்ளே போகாத அப்படின்னு உங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த குளத்துக்குள்ளே போய் நீச்சல் அடிச்சுட்டு ஆழமாக இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுங்க, இல்லாட்டி நீந்தி போயிருங்க. இந்த சாக்கடை வந்து ஆழமாக இருக்குடா, சாக்கடைக்குள்ளே கால் விடக்கூடாதுடா, சாக்கடையில் இருக்கிறது அழுக்குடா அப்படின்னு அவங்க சொல்லும்போது இல்லை நான் பட்டு தான் தெரிஞ்சுப்பேன், அப்படி என்ன அழுக்கு அந்த சாக்கடையில் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போய் நீங்கள் சாக்கடைக்குள்ளே குதிக்காதீங்க. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. தற்கூரித்தனம் தெரிஞ்சே எல்டர்ஸ் பேச்சை மீறிக்கிட்டு போய் விழுந்து செருப்படி வாங்கிட்டு வருது வேறு. நம்மளை ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்க்டில் நம்ம எல்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, நம்ம அம்மா அப்பா இப்படி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது என்னோடய லைஃபுக்கான நான் எடுக்கக்கூடிய பிக் ரிஸ்க்கு, பிக் ஸ்டெப்பு. எனக்கு இந்த கெரியர் தான் வேணும், இல்லை இந்த லைஃப் பார்ட்னர் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற இந்த மெச்சூரிட்டினஸோட ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆற்றுல நீந்துற மாதிரி. உங்கள் பேரண்ட்ஸ் வேண்டாம் தான் சொல்லுவாங்க, ஆனால் நீச்சல் போட்டு உயிர் வாழ்கிறது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் கரையை போய் அடைய வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, உங்களோட வில் பவர் என்ன, நீங்கள் எப்படி உங்களை செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, எப்படி உங்களோட ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் அதை பொறுத்த ஒரு விஷயம் அந்த ஆற்றை நீந்துறதுங்கிறது. ஆனால் தெரிஞ்சே இந்த மாதிரி சாக்கடைக்குள்ளே போய் விழுந்துட்டு எங்கள் அம்மா அப்பா அப்பயே சொன்னாங்க, நான் தான் தெரியாமல் கேட்காம விட்டணும்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காராதீங்க. அது உங்கள் டைமிங்கும் வேஸ்ட் பண்ணிடும், உங்கள் மேலே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலையும் டவுன் ஆக்கி உங்களே செல்ஃப் டவுட்டும் பண்ண வைக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் அந்த ப்ரோவோட கதை. அவர் சொல்லியிருந்தார். இதே மாதிரி இன்னும் நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. நிறையா ஸ்டோரிஸ் நான் இன்னும் படிக்கவும் இல்லை, நிறையா ஸ்டோரிஸ் இன்னும் எழுதவும் இல்லை. இன்னும் காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ண மாதிரியாச்சும் தெரியுதா? ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உடனே வேகமாக இதெல்லாம் பேசணும்னு நினச்சது காரணம் நிறையா வருதுங்க கதை. என்னடா வாழ்க்கையில் எல்லாருமே கதை சரியான அடி வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் நிறையா அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, மெசேஜில் அங்கங்கே இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ப்ரைமரி, ஜென்ரலு, ரெக்வஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோரிக்கு ரிப்ளை, லொஸ்க்குன்னு சொல்லிட்டு மெசேஜஸ் ஒரு 5 இடத்துல டிவைட் ஆகிருக்கா என்னோடய ப்ரொஃபைலில். எங்கெங்கேயோ இருக்குது மெசேஜஸ். இனிமேல் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கதை படித்தோன்னே இதை டெலிட் பண்ணி, அது ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் ஃபாலோ அப் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 1 வீக் டைம் ஆகும். எப்படியும் அந்த ஒரு 1 வீக்கில் நான் எப்படியும் ஒரு 1 வீக் எங்கள் ஊருக்கு போயிடுவேன், அதில் ஒரு 1 வீக் கேப் விடும். அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 1 வீக் மறுபடியும் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுக்கே கஷ்டமாகும். அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னை நான் 1 வீக் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா என் சிஸ்டம் ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்புறம் ஒரு 2 நாள் கேப் விடுவேன். அப்புறம் மறுபடியும் நம்ம எப்படியாச்சும் ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சின்சியராக உட்காந்து அப்படின்னா என் கேமரா வேலை செய்யாது. இல்லை வாழ்க்கையில் எனக்கு வேறு ஏதாச்சும் அடி விழும், உட்காந்து பேசக்கூட முடியாத அளவுக்கு ஏதாச்சும் மைண்ட் பிளாக்ஸ் இருக்கும், ஏதாச்சும் இருக்கும். இது பழகிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்பா தம்பி ராமையா காமெடி பயங்கரமாக ரிலேட் ஆகுது என் வாழ்க்கையில். இப்போல்லாம் 40 வயசுக்கு மேலே அதுவாக பழகிரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியல இப்போல்லாம். இது சோகமான விஷயம், இது சந்தோஷமான விஷயம், இது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். ஐ எம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். அந்த ஒரு எல்லா விஷயத்துக்குள்ளேயும் ஐம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது நாங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். டாடா பை ப்ரோ. ஃபைனலாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கீங்க. இந்த பாத்தில் உங்களை ட்ரிவன் பண்ணுறக்காக உங்களோட லைஃப் பாத்தில் வந்த அந்த ஒரு 2 பேர், அது வந்து யூனிவர்ஸாக உங்களுக்கு அனுப்புனதுக்கு காரணம், இவங்களை அனுப்புனா தான் நீங்கள் இந்த பாத் நோக்கி திரும்புவீங்க அப்படிங்கிறக்காக தான். இந்த யூனிவர்ஸ் அப்படி தான் ஒர்க் ஆகும், ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஜிம் நோக்கி ஒரு கரெக்டான பாத்தில் தான் திரும்பி இருக்கீங்க. இந்த லவ் ஃபெயிலியருங்கிற பேரில் நீங்கள் ஒரு தப்பான பாத்தில் போல் வேறு சில விஷயங்களுக்குலாம் அடிக்ட் ஆகலை. ஜிம்முக்கு அடிக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவுமே நல்லது தான். ஸோ இதுக்காக தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் ப்ரோ. என்ன பண்ணுறது, வாழ்க்கைனா அப்படி தான். புரிதல் தான் எல்லாத்துக்கும். இது நடக்கும், நம்மளோட ஃபஸ்ட்டு சினாரியோலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். ஸோ அதை யோசித்து பார்த்து மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு போக வேண்டியது தான். மூட்டை முடிச்சுலாம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நடுவில் முள் வந்தால் என்ன, குறிஞ்சி பூ 12 வருஷத்துக்கு ஒருக்கா மலர்ந்தா என்ன, எதை பார்த்தா என்ன, சந்தோஷனாலும் சரி, துக்கனாலும் சரி, சோகனாலும் சரி, வருத்தனாலும் சரி, கண்ணை கட்டிட்டு போயிட்டு குழிக்குள்ளே இறங்கி 6 அடி குழிக்குள்ளே இறங்கி மறுபடியும் மண்ணை போட்டு மூடிக்கிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு ரெடியாக வேண்டியது தான். அவ்வளோதான். டாடா பை சொல்லிக்க முடியாது. அவங்க மீட் மிஸ்டர் டாடா பை போய்.